கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। ஏனோக்கை குறித்து நிறைய காரியங்கள் பார்த்துக்கிட்டே வர்றோம். हनोक के बारे में बहुत सारी चीजें हम देखते आ रहे हैं। இன்னொரு காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். एक और चीज के बारे में ध्यान करेंगे। ஒரு வசனத்தை வாசிப்போம். एक वचन पढ़ेंगे। யூதா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். यहूदा का पहला अध्याय 14 वचन। और हनोक ने भी जो आदम से 7वीं पीढ़ी में था, इनके विषय में यह भविष्यवाणी की कि देखो प्रभु अपने लाखों पवित्रों के साथ आया। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है, ஏனோக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தான். और हनोक ने भविष्यवाणी की। இந்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லி வரும்போது, जब भविष्यवाणी ये बात आती है, இதை பற்றி பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே இல்ல. इसके बारे में जुने करार में कहीं नहीं है। ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருவார், वो लाखों पवित्रों के साथ आएगा। இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டுல கிடையாது. ऐसा एक भविष्यवाणी जुने करार में नहीं है। அப்ப இது எங்க இருந்து வந்தது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, तो ये कहां से आया ऐसे देखेंगे तो ஏனோக்கின் புஸ்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. हनोक की किताब से लिखाया गया। ஏனோக்கு இப்படி ஒரு புஸ்தகத்தை எழுதுறான். हनोक ऐसे एक किताब लिखता है। அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கிற வேளையில वो जब परमेश्वर के साथ चलता था, இப்படி ஒரு புஸ்தகத்தை அவன் எழுதுறான். ऐसे एक किताब को लिखता है। இன்னைக்கு நம்ம புஸ்தகம்னு சொல்லி சொல்றோம், आज हम उसे किताब कहते हैं, ஆனா அது ஒரு சுருள். लेकिन वो एक स्क्रोल है। அந்த சுருள்ல தான் அவன் எழுதுறான். उस स्क्रोल में ही वो लिखता है। சோ இப்படி இந்த சுருள் அவன் இந்த புஸ்தகத்தை அவன் எழுதும்போது, और ऐसे किताब को वो लिखते समय அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கிறான். वो परमेश्वर के साथ चलता है। இந்த காலத்துல और इस समय में நமக்கு தேவையான தீர்க்க தரிசனத்தையும் அவன் சொல்லிட்டு போறான். और हमें जो भविष्यवाणी चाहिए उसे भी वो बताता है। கர்த்தர் வருவார், परमेश्वर आएगा ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வருவார், और हजारों के संख्या के पवित्र लोगों के साथ आएगा। இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கிறோம். और इस भविष्यवाणी को हम देखते हैं। இதே போல ऐसे ही நீங்க எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் हिब्रू की किताब 11वां अध्याय அதுல 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது, उसमें 5वें वचन में जब आप देखते हैं, அதுல பவுல் ஒரு சில காரியங்களை சொல்றார். उसमें पौलुस कुछ बातों को कहता है। பாருங்க, கேட்கலாம். सुनेंगे। विश्वास ही से हनोक उठा लिया गया कि मृत्यु को न देखे और उसका पता नहीं मिला, क्योंकि परमेश्वर ने उसे उठा लिया था। और उसके उठाए जाने से पहले उसकी यह गवाही दी गई थी कि उसने परमेश्वर को प्रसन्न किया है। பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है, ஏனோக்கை பற்றி அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே ஒரு சாட்சி பெற்றான். और हनोक उठाए लिए जाने से पहले एक गवाही को पाया है। அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்ற சாட்சி. वो परमेश्वर का प्रिय है, ऐसा एक गवाही। இந்த சாட்சியை பற்றியும் நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல கிடையாது. और इस गवाही के बारे में जुने करार में नहीं दिया गया। அப்ப இது எங்க இருந்து எடுத்தாங்க? तो ये कहां से लिखा गया? அப்ப ஏனோக்கின் புஸ்தகத்துல இருந்தா இவங்க எடுக்கறாங்க. तो हनोक की किताब के अंदर से ही निकाला गया। இந்த ஏனோக்கின் புஸ்தகங்களை பவுலும் வாசித்திருக்கிறார், ये हनोक की किताब को पौलुस ने भी पढ़ा யூதாவும் வாசித்திருக்கிறான். और यहूदा ने भी पढ़ा। பவுல் ஒரு காரியத்தை சொல்லும்போது, पौलुस एक बात को जब कहता है, அவன் கமாலியனுடைய பாதத்தண்டையில உட்கார்ந்து படித்தவன். वो गमाली के चरणों में बैठकर सीखा। அன்னைக்கு இந்த புஸ்தகங்கள்லாம் எல்லாத்தையும் இருக்காது. और उन दिनों में ये किताब सभी के पास नहीं थे। அது ஒரு இடத்துல தான் இருக்கும். वो एक जगह पर ही होती है। இவங்க அங்க போய் தான் படிப்பாங்க. और ये वहां पर जाकर ही सीखते हैं। எப்படி இந்த காலத்துல லைப்ரரி உண்டோ, और जैसे इस जमाने में लाइब्रेरी है, அதே போல அங்க சுருள்ல ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். और वहां पर उन दिनों में सूची पत्र में वो लिखा गया है। அது எல்லாமே அங்க போய் தான் வாசிப்பாங்க. वो सारे चीजों को वहां जाकर ही पढ़ते हैं। சோ இப்படி அவன் அந்த கமாலியேல் பாதத்துல படிக்கும்போது, गमालिएल के चरणों में जब सीखा, அவன் இதெல்லாம் படிச்சிருக்கிறான். ये सारे चीजों को उसने सीखा है। இந்த காரியத்தை குறித்து நான் ஏன் சொல்றேன்னா, इस चीजों के बारे में मैं क्यों कहता हूँ? ஏனோக்கு வாழ்ந்த வாழ்க்கை எப்போ? हनोक का जीवन कब का था? நோவாவுடைய நாட்கள்ல नूहा के समय में। கர்த்தர் தண்ணினால் அழிக்கும் போது அவன் அதுக்கு முன்னாடியே அவன் இருக்கிறான். और परमेश्वर पानी से नाश करने से पहले ही वो है। இந்த ஏனோக்கு அதுக்கு முன்னாடியே இருக்கிறான் பாருங்க. और हनोक उससे पहले ही है। ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, और हनोक उठाए ले जाने के बाद 69 வருஷம் ஆன பிறகுதான் நோவாவே பிறக்கிறான். 69 वर्ष के बाद ही नूहा जन्म होता है। அப்போ ஏனோக்குடைய வாழ்க்கை அதுக்கு முன்னாடியே போயிட்டு, तो
हनोक का जीवन उससे पहले ही बीत गई। இந்த நோவா பேழைக்குள்ள இருக்கும்போது और नोआ जब नाव के अंदर था, வேதம் சொல்லுது 8 பேர் காக்கப்பட்டாங்க. कलाम कहती है कि 8 लोग बच गए। 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது पहला पत्रस 3 अध्याय 20वें वचन में जब हम पढ़ते हैं, அதுல சிலராகி 8 பேர் காக்கப்பட்டாங்க. और जो बच गए वो 8 लोग थे करके दिया गया है। இதுல 8 பேர் மட்டுமல்ல, इसमें केवल 8 लोग नहीं, சுத்தமான மிருகங்கள் அசுத்தமான மிருகங்கள் இருந்தது, शुद्ध प्राणी अशुद्ध प्राणी थे, பறவைகள் இருந்தது, पक्षियां थी, எல்லா ஜந்துக்களும் அங்க இருக்குது. सारे जीव जंतु वहां पर थे। இந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். इन चीजों को हम देखते हैं, ஆனா இதோடு கூட लेकिन इसके साथ கர்த்தர் இன்னொரு காரியத்தை பாதுகாக்கிறார். परमेश्वर और एक चीज को संभालता है। அவர் நோவாவுடைய குடும்பத்தை மட்டுமல்ல, वो केवल नूह के परिवार को ही नहीं, மிருக ஜீவன்களை மட்டுமல்ல, केवल प्राणियों को नहीं, அவர் ஏனோக்கின் புஸ்தகமும் அதே பேழைக்குள்ளதா இருந்தது. वो हनोक का किताब भी उसी नाव के अंदर थी। இந்த ஏனோக்கின் புஸ்தகம் நோவாட்ட காணப்பட்டது. ये हनोक का किताब जो है नूह के पास दिखाई दिया। அதனாலதான் इसलिए பைபிள் சொல்லுது நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். कलाम कहती है कि नूहा जो है परमेश्वर के साथ चलता था। இவன் அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறவனா இருந்ததுனால ये उस किताब को पढ़ता था, इसलिए அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனா காணப்பட்டான். वो परमेश्वर के साथ चलने वाला बना। இந்த ஏனோக்கின் புஸ்தகம் ये हनोक का किताब, ஏனோக் எழுதி எத்தனை வருஷம் ஆகி போச்சு? हनोक लिखकर कितना समय बीत गया है। நோவா கையில அது கிடைக்குது. नूहा के हाथ में मिलता है। நோவா கையில கிடைச்ச பிறகு नूहा के हाथ में मिलने के बाद நோவா அதை பாதுகாக்கிறான். नूहा उसे संभालता है, கர்த்தர் அவனை பேழைக்குள்ள வச்சு பாதுகாக்கிறார். और परमेश्वर उसे नाव के अंदर संभालता है। அவன்கிட்ட தேவனுடைய வார்த்தை இருந்தது. उसके पास परमेश्वर का वचन था। அந்த ஏனோக்கின் புஸ்தகம் वो हनोक का किताब அப்படியே டிராவல் ஆகி ऐसे ही यात्रा करके அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் கையில இருக்குது. इजराइल लोगों के हाथ में है। சிந்திச்சு பாருங்க. सोच कर देखिए, கர்த்தர் சொன்ன வானமும் பூமி ஒளிந்து போகும், परमेश्वर ने कहा आकाश और पृथ्वी टल जाएगी, என் வார்த்தை ஒளிந்து போவதில்லை. मेरे शब्द नहीं टलेंगे। அப்ப எந்த பாருங்க எப்படி கர்த்தர் அதை பாதுகாத்து வர்றார். देखिए परमेश्वर कैसे उसे संभालता है। அன்னைக்கு நோவா காலத்துல பூமி அழிச்சார். नूह के समय में परमेश्वर ने पृथ्वी को नाश किया, ஆனா அந்த எழுதப்பட்ட அந்த வார்த்தை அழிக்கப்படல. लेकिन जो लिखा गया शब्द है वो नाश नहीं हुआ, அது பேழைக்குள்ள பாதுகாக்கப்பட்டது. वो नाव के अंदर बचाया गया, இஸ்ரவேல் ஜனங்கள் கையில வருது. इजराइल लोगों के हाथ में आता है। இன்னைக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி வருது. आज सभी लोगों को मिलने जैसा वो भाषांतर करके आ रहा है। சோ ஏனோக்கின் புஸ்தகம் பாதுகாக்கப்பட்டது. हनोक का किताब वहां पर बचाया गया। இது என்ன மொழியில எழுதி இருக்கும்? ये किस भाषा में लिखा गया होगा? பாருங்க, ஒரு சின்ன கணிப்பு மட்டும்தான். एक छोटा सा अंदाज है, இது ரொம்ப தீர்மானமா சொல்லக்கூடியதல்ல. ये स्थिर रूपी से हम बता नहीं सकते, இது ஒரு கணிப்பு மட்டும்தான். एक अंदाज लगा सकते हैं। இன்னைக்கு ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் அப்படினு சொல்லும்போது आज जब हम प्राचीन भाषा करके बोलते हैं, ஒரு சில லாங்குவேஜ் வந்து அந்த பட்டியல்ல வரும். और कुछ भाषाएं उसमें आती है। உதாரணமா ஹீப்ரு வருது, और उदाहरण के रूप में हिब्रू है, தமிழ் வருது, तमिल है, சைனா லாங்குவேஜ் வரும், चाइनीज लैंग्वेज है, இஜிப்சியன் லாங்குவேஜ் வரும். और इजिप्शियन लैंग्वेज है। இப்படி இந்த லாங்குவேஜஸ் வந்து இது பழமையான லாங்குவேஜ்னு சொல்லி வரும். और ऐसे ही इन भाषाओं को प्राचीन भाषा बोलते हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த நாட்கள்ல और इजराइल लोग जब उस समय में थे, அங்க 4 லாங்குவேஜ் பேசப்படுது. वहां 4 भाषाएं बोली गई है। ஒன்னு எபிரேய மொழி, एक तो हिब्रू भाषा, அடுத்தது அராமிக் மொழி, और अरामिक, அடுத்தது கிரேக்க மொழி, और ग्रेक, அப்புறம் லத்தீன் மொழி. और लतीन भाषा। இந்த 4 மொழியில தான் யோசுவா இருந்த நாட்கள்ல பேசப்பட்டது. और यहोशुआ के समय में 4 भाषाओं में भाषा बोले गए। அவர் சிலுவையில் அடிக்கப்படும் போது वो जब क्रूस पे मारा गया, 3 லாங்குவேஜ்ல போடப்படுது. 3 भाषाओं में वहां पर लिखा गया, ஹீப்ரு, கிரீக் அண்ட் லத்தீன். हिब्रू, ग्रीक और लतीन। இந்த 3 லாங்குவேஜ்ல போடுறாங்க. ये 3 भाषा में लगाते हैं। எழுத்துல வரும்போது இந்த 3 லாங்குவேஜ் வந்துருது. और जब अक्षरों में आता है वो 3 भाषा में आती है। இந்த 3 லாங்குவேஜ்ல ये तीनों भाषा में எந்த பாருங்க, இந்த எபிரேய ஜனங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்? देखिए इन हिब्रानी लोगों को क्या भाषा मालूम है? அன்னைக்கு இருந்த ஜனங்கள் மத்தியில எந்த லாங்குவேஜ் தெரியும்? उस दिन में जो लोग थे उसके बीच में कौन सा भाषा मालूम है? அவர் மேக்ஸिमम எல்லாத்துக்கும் ஹீப்ரு தெரியும். और ज्यादातर लोगों को हिब्रू मालूम है। ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் அவங்களுக்கு ஹீப்ரு தெரியும். याजक, महायाजक, इन लोगों को हिब्रू आता है। அதுல ஒரு சிலவங்களுக்கு கிரேக் தெரியும், லத்தீன் தெரியும். और उनमें कुछ लोगों को ग्रीक और लतीन आती है।
ரொம்ப குறை ஜனங்களுக்கு தான் அது தெரியும். और बहुत कम लोगों को मालूम है। இந்த மூணு லாங்குவேஜ்ல எது ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்னு பாத்தீங்கன்னா और ये तीनों भाषाओं में कौन सी प्राचीन भाषाएं देखेंगे तो கிரீக் கிடையாது, ग्रीक नहीं है, லத்தீனும் கிடையாது, लतीन भी नहीं है, அது ஹீப்ரு தான். அது ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ். हिब्रू ही उस प्राचीन भाषा है। பவுல் அதை வாசித்திருக்கிறார் அப்படின்னா और यदि पौलुस ने उसे पढ़ा है तो அப்ப கண்டிப்பாக இந்த ஏனோக்கின் புத்தகம் எபிரேய மொழியில தான் எழுதப்பட்டிருக்கணும். जरूर ये हेनोक का किताब जो है हिब्रू भाषा में ही होगा। அதனால தான் அவங்களால வாசிக்க முடிஞ்சது. इसीलिए वो पढ़ सके, அதனால தான் யூதா வாசிக்க முடியுது. इसलिए यहूदा पढ़ सका। இது என்னுடைய ஒரு கணிப்பு. ये मेरा अंदाज है, ஒருவேளை தவறா இருந்தா மன்னிக்கவும். हो सकता है ये गलत हो तो मुझे माफ करें। ஆனா இந்த 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 காரியங்களை பார்க்கும்போது लेकिन इन चीजों को देखते समय இந்த ஏனோக்கு வந்து எபிரேய மொழியில தான் எழுதி இருக்கணும். ये हनोक हिब्रू भाषा में ही लिखा गया அப்ப होगा। அன்னைக்கு அந்த ஏனோக்கு பேசின மொழி என்ன மொழி? तो उन दिनों में हनोक ने कौन सी भाषा बोली है? நோவா என்ன மொழியில பேசியிருப்பார்? नूहा ने कौन से भाषा को बोला होगा? ஒருவேளை எபிரேய மொழி பேசியிருக்கலாம். हो सकता है हिब्रू भाषा बोले होंगे। இது நான் வந்து பேசியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றேன். और मैं कहता हूं कि हो सकता है बोले होंगे। இது அப்படிதான் பேசியிருப்பாங்க நான் சொல்ல வரல. मैं ये नहीं कहता हूं कि ऐसे ही बोले हैं। இது ஜஸ்ட் ஒரு நம்மளுடைய நாலேஜ்க்காக நான் இது சொல்றேன். हमारे ज्ञान के लिए मैं कहता हूं। சோ இப்படி இந்த ஏனோக்கின் புத்தகம் காக்கப்பட்டது. ऐसे ही हनोक का किताब बचाया गया। அது எப்படி அழகா டிராவல் பண்ணி வருது वो பாருங்க. किस तरह से वो किस तरह से यात्रा करता है देखिए। நம்ம தேவன் அருமையான தேவன். हमारा परमेश्वर अद्भुत परमेश्वर அவர் है। நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். वो हमें आशीष करने वाला நம்மளுடைய है, தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஒரு हमारी தேவன். जरूरतों को पूरा करने वाला ஒரு है। ஏனோக்கின் புத்தகத்தையே பாதுகாத்து கொண்டு வர முடியும்னா एक हनोक का किताब को बचा सकता है तो உங்களை என்னையும் பாதுகாக்க முடியாதா? आपको और मुझे बचा नहीं सकता क्या? அவர் ரொம்ப அருமையா நம்மளை பாதுகாக்கிற தேவன். वो बहुत अद्भुत रीति से हमें बचाता है। அவர் மேல நம்பிக்கை வைங்க. उसके ऊपर भरोसा रखिए। யோசுவா நிச்சயமா உங்களுக்கு பாதுகாப்பா. यहोशू जरूर आपको बचाएगा। கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். परमेश्वर का नाम दृढ़ गढ़ है நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். और धर्मी जन उसके अंदर प्रवेश कर कर सुखरूपी रहेगा। நம்மளை பாதுகாக்கிற ஒரு நாமம். हमें बचाने वाला एक नाम। கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आशीष देगा। இன்னைக்கு அந்த ஏனோக்கை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். आज हनोक के बारे में हमने देखा இனி எத்தனையோ எபிசோட் நம்ம பார்த்துக்கிட்டு और இருக்கோம். बहुत सारे एपिसोड हमने देखा है। இத நீங்க டெய்லி நீங்க இத மெடிடேட் பண்ணுங்க. इसे हर दिन आप ध्यान कीजिए இத மெடிடேட் பண்ணி அதே போலவே வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. और इसके ध्यान करके उसके जैसे ही जीने का कोशिश कीजिए। கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर जरूर आपको आशीष देगा। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष दे। ஆமென். आमीन।